பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா கோமதியோட அம்மாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 75வது பிறந்தநாள் கொண்டாட போகிற சந்தோஷத்தில் எல்லாமே இருக்காங்க. அங்கே பார்த்திங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து எல்லோரும் வரணும், என்னோட பையன் போகணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை கோமதி பாண்டியன் கிட்ட சொன்னோன்னே பாண்டியனும் ஒத்துக்குவார். வீட்டில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிறந்தநாளில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாருக்கும் அன்னதானம் போடுறதா வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். இந்த விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா சுகன்யா போய் வந்து அவங்க சக்திவேல் வீட்டில் சொல்லிடுவாங்க. சக்திவேலுக்கு இது தெரிஞ்சோன்னா இதெல்லாம் இவனுக்கு தேவையா, எதுக்கு இவனை கோவிலுக்கே நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதை விட்டுட்டு அன்னதானம் வேற போடுறானா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் செய்கிறது நல்ல விஷயம் தானே, இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சக்திவேலோட அம்மா கேட்பாங்க. அதுக்கப்புறம் சக்திவேலோட அண்ணியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள திட்டுவாங்க. இப்படி வந்து சும்மா சும்மா அப்படி டென்ஷன் ஆகிட்டே இருக்காதிங்க, எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் தானே அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலை எல்லாருமே திட்டுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன்லையாவது 2 குடும்பமும் சேர்ந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 2 குடும்பமும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது. குமரவேல் திருந்தின மாதிரி சக்திவேலும் கூடிய சீக்கிரம் திருந்த தான் போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எப்படி போகுது, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.